බයිබලයේ මේ වගේ වචනයක් තියෙනවා. வேதத்திலே இப்படியான ஒரு வார்த்தை இருக்கிறது. මනුෂ්‍යයා කුමක්ද සිතන්නේ? மனிதன் எதை நினைக்கிறானோ ඔහු එසේම වන්නේය. அவன் அப்படியே இருக்கிறான். මනුෂ්‍යයා කුමක් සිතනවාද එසේම ඔහු වන්නේය. ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான். ඔහු සිතන්ට වඩා ඉහළ දෙයක් සිදු වෙන්නෙත් නැහැ. ඔහු සිතන දෙයට වඩා පහත් දෙයක් සිදු වෙන්න යන්නෙත් නැහැ. அவன் நினைப்பதை விட அதைவிட மேலாய் ஒன்றும் நடப்பதும் இல்லை. அவன் நினைப்பதை விட அதைவிட தாழ்வு கீழாய் ஒன்றும் நடக்கப் போவதும் இல்லை. ඔහු සිතන වගේ තමයි සිදු වෙන්නේ. அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே தான் நடக்கும். මම අලුත් දෙයක් කරන්න යනවා. நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். මම මේක කරන්න ගියාම நான் இதை செய்ய போனதும் මේ වගේ දෙයක් වෙයිද? இப்படி ஒன்று நடக்குமோ එහෙම අපි සිතනවා. அப்படி நாம் நினைப்போம் என்றால் අපිට සිතනවා. அப்படி நினைக்கிறோம். මනුෂ්‍යයා සිතනවා මේක මේම වෙයිද කියලා. மனிதன் நினைக்கிறான் இது இப்படி நடக்குமா என்று. ඊට පස්සේ அதன் பின்பு ඔහු යාක්ෂා කරනවා. அவன் ஜெபிக்கிறான். ඔහු තව දේවදාසෙක්ට කියලා යාක්ෂා කරනවා. அவன் இன்னொரு ஊழியக்காரனுக்கு சொல்லியும் ஜெபிக்கிறான். නමුත් ඒක සාර්ථක වෙන්නේ නැහැ. ஆனால் அது வெற்றிகரமாவதில்லை. ඇයි? ஏன்? මනුෂ්‍යයා සිතුවේ වෙනයි. மனிதன் நினைத்தது ஒன்று, ඒක තමයි උට සිදු වෙන්නේ. அதுதான் அவனுக்கு நடக்கிறது. ඔබ මොනවද හිතන්නේ? நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? දැන් වියලුණා වූ ඇට සැකිලි තිබුණා. இப்பொழுது உலர்ந்த எலும்புகள் இருந்தது. මනුෂ්‍යයන් මැරුණාම මිටියාවතට දැම්මා. மனிதர்கள் இறந்து போனதும் பள்ளத்தாக்கிலே போட்டார்கள். එක එක ඇඟ උඩ ඇඟවල් තිබුණා. ஒவ்வொரு சரீரத்துக்கு மேலே இன்னும் சரீரங்கள் இருந்தது. නමුත් ඒකේ වේලෙන්ඩ ஆனால் அது காய்ந்து போக போக ඒව ගැලවුණා. அவைகள் உரசப்பட்டது, අவைகள் කලණ්ඩන. கலண்டன. ඒව ගැලවිලා එක යට ගියා. එක ඇට සැකිලා තව එකක් තව පල්ලයට ගියා. ஒன்று கலந்து ஒன்று உள்ளே போனது, இன்னும் ஒன்று இன்னொரு பக்கம் உள்ளே போனது. උලන් වදින වෙලාවට යාට මෙයාට ගියා. காற்றடிக்கும் அங்கு பொழுது அங்கும் இங்கும் போனது. නමුත් සුද්ධාත්මන් වහන්සේ නමෝතේ ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ඒ හැම දෙයක්ම හරියට ෆික්ස් වුණා. அவை எல்லாமே சரியாய் ஃபிக்ஸ் ஆனது. ආමේන්. ஆமென். කොයිදෝ තියප එක ඒ කකුලේ අස්තිය හරියට ඒ මනුෂ්‍යගේ අස්තිය සමග ජොයින්ට් වුණා. எங்கேயோ இருந்த காலின் பாகமானது எலும்பு சரியாக எந்த மனிதனத்திலே வந்து ஜாயிண்ட் ஆக வேண்டுமோ அதே மனிதனத்திலே வந்து ஜாயிண்ட் ஆனது. අපි විශ්වාස කරන්න අවශ්‍යයි. நாம் விசுவாசிக்க வேண்டும். මගේ ජීවිතයට අවශ්‍ය නැති දේවල් ජොයින් වෙන්න. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையற்ற காரியங்கள் ஜாயிண்ட் ஆகாது. හරි දේ තමයි ජොයින් වෙන්නේ. சரியானதுதான் ஜாயிண்ட் ஆகும். එහෙම ඔබ හිතනවා නම් அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ඔබට ඒක තමයි වෙන්නේ. உங்களுக்கு அதுதான் நடக்கும். ඔබ නිකන් හරි. நீங்கள் சும்மா சரி, මම මෙයාත් එක්ක බිස්නස් කරන්න යනවා. நான் இவரோடு ஒரு பிசினஸ் பண்ண යා போகிறேன், නිකන් හරි මම රැවටුවා. சும்மா சரி இவர் என்னை ஏமாற்றினால் ඔබ සිතන්න මොනවාද? நீங்கள் நினைப்பது என்ன ඒක තමයි ඔබට සිදු වෙන්නේ. அதுதான் உங்களுக்கு நடக்கும். ඒකට වෙඩින් සිදු වෙන්නෙත් නැහැ, අඩුවෙන් සිදු වෙන්න යන්නේ. அதுக்கு மேலாய் ஒன்றும் நடக்காது, அதுக்கு கீழாயும் ஒன்றும் நடக்காது. සිතවිල්ල ඉතා වැදගත්. சிந்தனை ரொம்ப முக்கியம். පිට අවශ්‍ය දේ ගැන මම අද කල්පනා කරන්නේ. நாளை தேவைப்படுகிற அவசியத்தை இன்று நான் யோசிப்பதில்லை. දෙවියන් වහන්සේ ඒ වෙලාවට හරියට ෆික්ස් කරා. தேவன் அந்த நேரத்துக்கு சரியாய் ஃபிக்ஸ் பண்ணுவார். මේ ඇදහිල්ල යාක්ෂාවට වඩා බලවන්තයි. இந்த விசுவாசமானது ஜெபத்தை காட்டிலும் வல்லமையானது. යාක්ෂාව බලවන්තයි. ஜெபம் வல்லமையானது, නමුත් යාක්ෂාවට වඩා ඇදහිල්ල බලවන්තයි. ஆனால் ஜெபத்தை காட்டிலும் விசுவாசம் வல்லமையானது. කොච්චර යාක්ෂා කෙරුවත් හරි ඇදහිල්ල විශ්වාස නැත්නම් වැඩක් නැහැ. எவ்வளவுதான் ஜெபித்தாலும் கூட விசுவாசம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ඇදහිල්ල තියෙනවා නම් விசுவாசம் இருக்குமாயின் යාක්ෂාව අවශ්‍ය නැහැ. ஜெபம் அவசியம் இல்லை. යාක්ෂාව කියන්නේ මම කියන්නේ දෙවියන් වහන්සේට එක්ක දෙන සම්බන්ධ නොවේයි. ஜெபம் என்று சொல்லும் பொழுது நான் சொல்லவில்லை, தேவனோடு இருக்கிற சம்பந்தம் என்று சொல்லவில்லை, අද பத்தி சொல்லல. அதை பத்தி சொல்லல. දෙවියන් වහන්සේ ඉල්ලන එක. தேவனிடத்திலே கேட்பது. මට ඉල්ලන්න අවශ්‍ය නැහැ. எனக்கு கேட்க தேவையில்லை. දැන් මම එළියට ගියාම இப்பொழுது நான் வெளியே போனது දැන් අතර දෙනෙක් මාව මරන්න ඉන්නවා. 4 பேர் என்னை கொல்லவிருக்கிறார்கள். මට මේක කන්නඩියෙන් පේනවා කියමු.
இது எனக்கு கண்ணாடியிலே தெரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். දැන් මම මොනවද කරන්නේ? இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? ස්වාමිනේ මාව ආරක්ෂා කරන්න. கர்த்தாவே என்னை பாதுகாத்து ඔබ මාව ආරක්ෂා කරන්න. நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். මේ ආරක්ෂාව අවශ්‍ය නැහැ. அந்த ஜெபம் தேவையில்லை. මම එළියට යන මොහොතේ நான் வெளியே போகும் பொழுது ඒගොල්ලන්ගේ එක්කෙනෙක් එතන ඉන්නේ. அவர்களில் ஒருவரேனும் அங்கு இருப்பதில்லை. ආමේන්. ஆமென். ඒ මයින්ඩ් එක මාගාවෙන්න අවශ්‍යයි. அந்த சிந்தனை தான் எனக்கு வர வேண்டும். කාටත් බෑ මාව විනාශ කරන්න. யாருக்குமே முடியாது என்னை அழிக்க. මම මොනවද හිතන්නේ? நான் என்ன நினைக்கிறேன் ඒක තමයි මට සිදු වෙන්නේ. அதுதான் எனக்கு நடக்கும். ඒ නිසා ඔබ කටින් කොච්චර කතා කළ වැඩක් නැහැ. எனவே வாய்னாலே எவ்வளவு பேசினாலும் வேலை இல்லை. මනස වැදගත්. உங்களுடைய சிந்தனை ரொம்ப முக்கியம். ඔබගේ ජීවිතේ යම්කිසි සැකයක් තියෙනවා නම් உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கும் என்றால், යෝබ්ගේ දරුවන් 10 මැරුණා. யோபின் பிள்ளைகள் 10 பேர் மரித்து போனார்கள். ඔවුන් මැරුණාම යෝබ් මොනවද කියන්නේ? அந்த அவர்கள் மரித்தவுடனே யோபு என்ன சொல்லுகிறார்? මම මොන දේ හිතලා බය වුණාද ඒක මට සිදු වුණා. நான் எதை குறித்து பயந்தேனோ அது ඒ எனக்கு நடந்தது. குறித்து பயந்து சிந்தித்தேனோ அது எனக்கு நடந்துச்சு. ඔබ මොනවද හිතන්නේ? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ඒක තමයි සිදු වෙන්නේ. அதுதான் நடக்கும். දෙවියන් මාස සමග ඉන්නවා. தேவன் என்னோடு இருக்கிறார். මිනිස්සු මොනවද කියන්නේ? மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? டாக்டர் මොනවද කියන්නේ? டாக்டர் என்ன சொல்லுகிறார்? එහෙම කිසිම දෙයක් වැදගත් නැහැ. அது எல்லாமே முக்கியமில்லை. දෙවියන් මාස අරිදේ අරි වෙලාවට අරිද ෆික්ස් කරන දෙවියන් මාස. தேவன் சரியானதை சரியான நேரத்திலே ஃபிக்ஸ் பண்ணுகிற தேவன். දෙවියන් මාස ප්‍රමාද වෙන්නෙත් නැහැ. தேவன் தாமதமாகுவதும் இல்லை. දෙවියන් මාස ඉක්මන් වෙන්නෙත් නැහැ. தேவன் அவசரப்படுவதும் இல்லை. දෙවියන් මාස අරි වෙලාවට தேவன் சரியான நேரத்திலே අරිදේ ෆික්ස් කරයි. சரியானதை ஃபிக்ஸ் මම பண்ணுவார். මගේ ගමන යන්නයි තියන්නේ. நான் என் பயணத்தை தொடர එත வேண்டியதுதான். සිදු වෙන්න ඕන දේ ස්වාමීන් සෙට කරයි. තව පැකින් කරන්න ඕන දේ උන්වහන්සේ පැකින් කරයි. நாளை நடக்க வேண்டியதை தேவன் நாளை நடத்துவார். ஒரு மணித்தியாலத்திலே நடக்க வேண்டியதை தேவன் அதையும் நடத்தி දෙවියන් தருவார். මාස උසස් ලෙස නමස්කාර කරන්න. நீங்கள் தேவனை பெரியவராய் எண்ணி ஆராதியுங்கள். නමස්කාරිතා වැදගත්. ஆராதனை ரொம்ப முக்கியம். හැමදාම ඔබ නමස්කාර කරන්න. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நமஸ்கரியுங்கள். ඒ ආක්ෂාව සහ උන්වහන්සේ ගැන උසස් වීම ඔබගේ ජීවිත උසස් කරයි. அந்த ஜெபமும் அவரை குறித்ததான உயர்வின் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ඔබ අලියම දනගාලා ආක්ෂා කරන මොහොතේ நீங்கள் அதிகாலை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் ඔබ பொழுது, දැන් ආක්ෂාව කියන්නේ ඉල්ලන එක නොවේ. நான் இப்பொழுது ஜெபம் என்று சொல்லும் பொழுது கேட்பதல்ல, ස්වාමීන් වහන්සේ එක්ක තියෙන සම්බන්ධය, தேவனோடு இருக்கிறதான அந்த உறவு, අන්‍ය භාෂාව, அந்நிய பாஷை, නමස්කාරය, ஆராதனை, ඔබ මෙව්ව කරන්න நீங்கள் இவைகளை செய்ய செய்ய දෙවියන් වහන්සේ ඔබේ කතාව ලස්සනට ලියයි. தேவன் உங்கள் கதையை நேர்த்தியாய் எழுதுவார். අලගා எழுதுவார். හalleluya. ඒක ලස්සනට ලියයි. அதை அழகாய் எழுதுவார். ඔබගේ ජීවිත කතාව உங்கள் வாழ்க்கையின் கதையை ඔබට උදෑසන යාක්ෂාවේ ලස්සන කරන්න පුළුවන්. உங்கள் காலை ஜெபத்திலே அழகுபடுத்த முடியும். ඔබ කොච්චර යාක්ෂා කරනවද? நீங்கள் எவ்வளவு කොච්චර ஜெபிக்கிறீர்கள், නමස්කාර කරනවද? எவ்வளவு ஆராதிக்கிறீர்கள், ඒක ඔබගේ ජීවිත වෙනස් කරයි. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ඔබ උදෑසන නමස්කාර කරලා நீங்கள் காலையிலே ஆராதித்து விட்டு උන්වහන්සේට ගායනා කරනවා නම් அவரை நோக்கி நீங்கள் பாடுவீர்கள் என்றால், එදා දවස ඔබට අවශ්‍ය විදියට ඔබ ෆික්ස් කරන්න පුළුවන්. அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதற்கேற்ற விதத்திலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். බයිබලේ ෆස්ට් නමස්කාරය. வேதத்திலே முதலாவது මේ நமஸ்காரம். මියුසික් මොකුත් නැහැ. இந்த மியூசிக் ஒன்றுமே இல்லை. වර්ෂිප් ලීඩර්ස් නැහැ. வர்ஷிப் லீடர்ஸ் இல்லை, වාර් නැහැ. choir இல்லை, කීබෝඩ් නැහැ. கீபோர்டு இல்லை, ගම් නැහැ. ட்ரம் இல்லை, මයික් නැහැ. மைக் இல்லை. පළවෙනි නමස්කාර முதல் ஆராதனை දෙන්නෙක් කළා. இருவர் செய்தார்கள். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ආබ්‍රහම් සහ ஆபிரகாமும் ඔහුගේ පුතා සමග அவன் மகனோடு கூட ඕ මෝරිබා කන්දට යනවා. அவன் மோரிபாத் மலைக்கு செல்கிறான். යන වෙලාවේ போகும் பொழுது ඔවුන් මේ කොට්ලුවන් දෙන්නෙක්ව නතර කළා. அவர்கள் 2 கழுதைகளை நிறுத்திவிட்டு, වැඩකාරන් දෙන්නවත් එතන නතර කළා. 2 வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு ඔව් කියනවා. அவன் சொல்லுகிறான், ඉංග්‍රීසි බයිබලේ දාලා තියෙනවා. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, මමයි මගේ පුතත් நானும் என் மகனும் ස්වාමීන් වහන්සේව නමස්කාරලා කරලා අපි එන්නම්. நாம் கர்த்தரை ஆராதித்து விட்டு நாம் திரும்பி வருகிறோம். දැන් බලන්න கவனியுங்கள், මමයි මගේ පුතත් நானும் என் மகனும் අපි කන්දොඩ ගිහිල්ලා நாம் மலை உச்சிக்கு சென்று දෙවියන් වහන්සේව නමස්කාර කරලා தேவனை ஆராதித்து விட்டு අපි නැවත එන්නම්. நாம் திரும்ப வருகிறோம். හොඳට මොකද? நன்றாய் கவனியுங்கள். මේක කියන මොහොතේ இதை சொல்லும் பொழுது එයා ඇයි යන්නේ? அவர் ஏன் போகிறார்? තමගේ පුතාව පූජා කරන්න. தன்னுடைய மகனை பலி செலுத்த. පුතා නැති වෙන්න යනවා. மகன் அழிந்து போக போகிறான். පුතා මැරෙන්න යනවා.
மகன் மரிக்க போகிறான். එයා ප්‍රේම කරපු දේ අයිමි වෙන්න යනවා. அவர் நேசித்தது இழக்கப்பட போகிறது. ඔහුගේ ජීවිත ලොකුම වේදනා සහිත දෙයක් වෙන්න යනවා. அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நடக்க ඔව් போகிறது. කියනවා. அவன் சொல்லுகிறான், අපේ නමස්කාර කරන්න යනවා. நாம் ஆராதிக்க போகிறோம். සමහර වෙලාවට ඔබගේ ජීවිතේ சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் විශාල වේදනාවක් මැදින් ඉන්න පුළුවන්. பெரிய வேதனையோடு இருக்கலாம். යමක් අයිමි වෙන තත්වෙන් තියෙන පුළුවන්. ஒன்று இழக்கப்படுகிற தருவாயில කෝ இருக்கலாம். ඔබ ප්‍රේම කරන කෙනා ஒன்று நீங்கள் நேசிக்கிறவர், නැත්නම් ඔබගේ පුරුෂයා භාර්යා දරුවන් இல்லாவிட்ட உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள், ඔබගේ ඉඩම් உங்கள் காணி பூமி, ඔබගේ නිවාස් වාහන உங்கள் வீடு வாகனம் නැති වෙන තත්වෙ ඉන්න පුළුවන්. இழக்கப்படுகிற நிலையில இருக்கலாம். ආබ්‍රහම් කියනවා ஆபிரகாம் சொல்லுகிறார், අපි නමස්කාර කරන්න යනවා. நாம் நமஸ்கரிக்க போகிறோம். ඔව් නමස්කාර කරන්න ගියාම அவர்கள் நமஸ்கரிக்க சென்றதும் ඒ පුතාව පූජා කරන්න ගියා. அந்த மகனை பலி செலுத்த එතන වෙන කවුරුත් නැහැ. அங்கு வேறு யாரும் இல்லை. අල්තාර විතරයි. பலிப்பிடம் மாத்திரமே. පුතාව තියලා மகனை வைத்து ඔව් කඩුව ගත්තා. அவன் வாளை எடுத்தான். දෙවියන් මාස නමස්කාරයක් ලෙස தேவனை நமஸ்கரிக்கிற ரீதியாய் ඒ මොහොතේ அந்த சந்தர்ப்பத்தில் සබ්දයක් ආවා. ஒரு சத்தம் මම வந்தது. ඔබට කියන්නේ කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ උදෑස් නැගිටලා நீங்கள் காலையில எழுந்து ඈත ඔසව දෙවියන් මාස නමස්කාර කරන්න. கரத்தை உயர்த்தி தேவனை நமஸ்கரியுங்கள். අපේ මියුසික් ටීම් නැහැ. உங்களுக்கு மியூசிக் டீம் இல்லை, අපේ කොයාර් නැහැ. உங்களுக்கு கொயார் இல்லை. ස්වාමිනේ කියලා නමස්කාර කරන්න. கர்த்தாவே என்று ஆராதியுங்கள். දෙවියන් මාස කතා කරයි. தேவன் பேசுவார். දෙවියන් මාස කතා කරයි. தேவன் பேசுவார். දෙවියන් මාස කියනවා පුතා උඩ නුඹගේ අත දාන්න එපා. தேவன் சொல்கிறார், உன் மகனின் மேலே உன் கையை போடாதே. මම නුඹට ප්‍රේම කරනවා. நான் உன்னை නුඹ நேசிக்கிறேன். ආශිර්වාද நான் உன்னை කරනවා. කොයි ஆசீர்வதிப்பேன். මොහොතද எந்த சந்தர்ப்பத்தில் නමස්කාරය ஆராதனை නැති වෙන දේ නතර කරයි. இழந்தவைகளை நிறுத்தும், නැති වෙන්නා වූ දේ නතර කරයි. இழக்கப் போவதை நிறுத்தி வைக்கும். வாழ்க்கையில ஏதோ ஒன்று இழந்து கொண்டிருந்தால் அதை நிறுத்த முடியும் ஆராதனையினால் மட்டுமே. ජීවිතයේ ඔබකුමනදේ අයිමි කරමින් සිටිනවද? ඒක නතර කරන්න පුළුවන් නමස්කාරයට පමණයි. வாழ்க்கையில நீ பெரிய வேதனையோடு இருக்கலாம். ජීවිතය ඔබ මාතු වේදනාවෙන් என் ඉන්න மகனை පුළුවන්. இழக்க போறேன். මාගේ පුතාව අයිමි කරන්න என் යනවා. தொழில் இழக்க போறேன். මාගේ රස්සාව අයිමි என் කරන්න வியாபாரத்தை යනවා. இழக்க போறேன். මාගේ ව්‍යාපාරය අයිමි කරන්න நான் உங்களை යනවා. பார்த்து சொல்றேன். මම ඔබ දෙස බලන්නේ. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் කෙතරම් ලොකු ප්‍රශ්න තිබුණත් හරි ஆண்டவரை ஆராதிங்கள். දෙවියන් වහන්සේව නමස්කාර ආණ්ඩවරේ. කරන්න. ස්වාමිනී, நான் உமக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன். මම ඔබටම මාව පුද කරන්නේ. நீரே பெரியவர் என்று. ඔබයි උතුම් කියා. அவரை உங்களை அர்ப்பணிங்கள். ඔබව එතුමාට උපු කරන්න. ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். දෙවියන් වහන්සේ කතා நீ කරන්න மலை පටන් உச்சியில ගන්නවා. இருக்கலாம். ඔබ කඳ මුදුනේ ඉන්න நீ පුළුවන්. தனிமையா இருக்கலாம். ඔබ උදකලාවේ ඉන්න පුළුවන්. ஆனால் தேவன் உன்னோடு பேசுவார். එනමුත් දෙවියන් වහන්සේ ඔබ සමග தேவனோடு කතා කරයි. பேசுவார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරයි. ஆராதனையிலே தேவன் பேசுவார். නමස්කාර තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරයි. ஜெபத்திலே நீ பேசுவாய். යාඥාවෙන් ඔබ කතා කරයි. ஆனால் ஆராதனைக்கும் பொழுது එනමුත් එතුමාව නමස්කාර කරන මොහොතේදී ஆண்டவர் பேசுவார். දෙවියන් වහන්සේ කතා ஜெபத்தை කරයි. விட வல்லமையானது ஆராதனை. යාඥාවට වැඩිය බලවන්තයි නමස්කාරය. காலையில் எழுந்து அப்பா பிதாவே උදෑසන එනකද අප්පා පියාණෙනි என் குடும்பத்தும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். මාගේ පවුල ඔබගේ දායතට කැප කරනවා. ஏன்? ඇයි? நீதான் என் குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவன். ඔබයි මාගේ පවුලව මඟ පෙන්වන්න என் දෙවියන් தொழிலும் වහන්සේ. கையில் ஒப்பு கொடுக்கிறேன். මාගේ රස්සාව ඔබගේ දායතට කැප என் කරනවා. சகத்தும் கையில் ஒப்பு මගේ கொடுக்கிறேன். ශරීරය ඔබගේ දායතට நீ කැප කරනවා. பெரியவன் என்று சொல்லு. ඔබ උතුම් කියලා කියන්න. ஆண்டவர் பேசுவார். දෙවියන් වහන්සේ කතා நான் කරයි. இந்த ராத்திரி சொல்றேன். මම මේ රාත්‍රියේදී කියන්න. நாளை காலை நிறைய பேரோடு என் தேவன் பேச போகிறார். ඒට උදෑසන බෝ ඇය සමග දෙවියන් වහන්සේ කතා කරන්නට යනවා. ஆண்டவர் பேச போகிறார். දෙවියන් වහන්සේ කතා කරන්නට விடிய යනවා. காலை 4 மணிக்கு උදෑසන 4ට 4:30க்கு 4යි 5 மணிக்கு 5ට எழுப்பி அவரை ஆராதி. නැගිට දෙවියන් වහන්සේට உன் ප්‍රාර්ථනා தேவைகளை කරන්න. சொல்லாதே. ඔබගේ අවශ්‍යතාවය කියන්න. ஆண்டவரே, ස්වාමිනී, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. මෙතරම් ප්‍රශ්න තිබෙනවා. அது உங்க கையில ஒப்பு கொடுக்கன்னு சொல்லு. ඒක ඔබගේ දායතට කැප කරනවා කියන්න. ஆண்டவர் சொல்லுவாரு. දෙවියන් වහන්සේ කියයි. நீ இழப்பதில்லை. ඔබ අයිමි කරන්නේ இந்த නැහැ. இடத்துல இருக்கவங்களுக்கு நான் சொல்லுறேன். මේ ස්ථානයේ ඉන්නට මම කියන්නම්. இதுவரை உன் வாழ்க்கையில அநேக காரியங்களை நீ இழந்தாய். මෙතෙක් ඔබගේ ජීවිතේ බොහෝ දේවල් ඔබ අයිමි කළා. ஆண்டவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කියනවා. ஆராதிக்கும் பொழுது நீ இழப்பவர்களை நிறுத்துவாய். නමස්කාර කරන මොහොතේදී ඔබ අයිමි කරමින් සිටින දේවල් නතර කරයි. நீ பலிපீடத்தில் வைத்தவைகளை, ඔබ අල්තාරේ තබපු நீ ඒවා, இழந்து போனவைகளை ඔබ අයිමි කළ දේවල් நீ திரும்ப பெற்றுக் ඔබ கொள்வாய். නැවත ලබා ගන්න. ஹalleluya. හalleluya. ஆபிரகாம் தனிமையாய் ஆராதித்தார். ආබ්‍රහම් තනියෙන් නමස්කාර කරා. மிகப்பெரிய வேதனையில ஆராதித்தார். මා ඉතා වේදනාවෙන් නමස්කාර කරා. வேதம் சொல்லுகிறது. බයිබලේ සඳහන් அந்த වෙනවා. மலை உச்சியிலே ඒ කඳු මුදුනේ கர்த்தர் ஒரு ஆட்டை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ බැටළුවෙක් දුන්නා. எது தேவையோ කුමක්ද අවශ්‍ය? ஆராதனை அதை பெற்றுக் கொடுக்கும். නමස්කාරය එක ලබා දෙයි. பெற முடியாத சூழ்நிலையில கூட பெற்றுக் கொடுக்கும். ලබා ගන්නට බැරි වාතාවරණය තුලත්
ලබා දෙයි. அழுது கொண்டிருக்காத. අඬාගෙන ඉන්න එපා. நான் என்ன செய்வேன்? මම මොනවද කරන්නේ? ஏது செய்வேன்? මොකද්ද කරන්නේ? ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. කිසි කනස්සල්ලක් එපා. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ඔබ කිසි දෙයකට කනස්සල්ල ஆண்டவர் மேல் உங்கள் பாவங்களை வையுங்கள். දෙවියන් වහන්සේ වෙත ඔබ බර வேதம் දබන්න. சொல்லுகிறது, බයිබලයේ மலை සඳහන් உச்சியிலே ஆட்டை கொடுத்தார். කඳු මුදුනේ බැටළුවෙක් දුන්නා. உனக்கு என்ன தேவையோ ඔබට මොකක්ද අවශ්‍ය? காலை காலை ஆராதிக்கும் பொழுது ඒට උදාසන නමස්කාර කරන உன் මොහොතේ தேவையை அவர் சந்திப்பார். ඔබගේ අවශ්‍යතාවය තමයි ඉටු කරයි. அந்த ஆபிரகாம் கீழே இறங்கும் பொழுது ආබ්‍රහම් විවන බයින මොහොතේදී அவன் சந்தோஷமாய் இறங்கினான். ඔව් ප්‍රීතියෙන් බැසාවා. நான் உங்களை பார்த்து சொல்லுறேன், මම ඔබට බලලා உன் කියන්නම්. துக்கத்தை மாற்ற இடம் ஆராதனை. ඔබගේ දුක වෙනස් කරන ස්ථානයක් නම් ඒ නමස්කාරය. எதை நீ இனி இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது ஆராதனை தான். ඒ කුමනද අයිම කර නැතුව තිබෙන්නට අවශ්‍යද? ඒ දේට අවශ්‍යයි නමස්කාරය. இழந்தவைகளை பெறுவதற்கு අයිම කළ දේවල් ලබා ගන්න ஆராதனை முக்கியம். නමස්කාරය වැදගත්. யோபு எல்லாம் இழந்தான். යෝබ් සියල්ල අයිමි කළා. அவன் என்ன சொன்னான்? ඔව් මොනවද කිව්වේ? கர்த்தர் கொடுத்தார், දෙවියන් වහන්සේ දුන්නා. கர்த்தர் எடுத்துக்கொண்டார். දෙවියන් වහන්සේ ගත්තා. அவருக்கு ஸ்தோத்திரம். එතුමාට ප්‍රශංසාව உமக்கு වේවා. ஆராதனை என்று சொன்னார். එතුමාට නමස්කාරය කියලා කිව්වා. அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றார். ඔව් අයිමි කළ දේවල් දෙගුණෙන් ලබා காலை ගන්න. காலை ඒට උදෑසන இந்த இடத்தில் வந்த அத்தனை பேரும் මේ ස්ථානයේ අප සියලු දෙනා தேவனுடைய சமூகத்திலே දේව අභිමුඛයේ முழங்கால் படிட்டு දන්න නමමින් ஜெபியுங்கள். යාඥා அல்லது කරන්න. நின்று கொண்டு ஜெபியுங்கள். නැත්නම් හිටගෙන යාඥා කරන්න. யாரும் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டாம். කවුරුත් වාඩි වෙලා යාඥා කරන්න கையை එපා. உயர்த்தி ஜெபியுங்கள். දෑත ඔසවා යාඥා කරන්න. நாளைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கதை அழகாக எழுதப்பட போகிறது. හෙට දවසේදී බොහෝ දෙනෙකුගේ ජීවිත කතාව ලස්සනට ලියනු ලැබේ. நாளை அநேகருடைய வாழ்க்கை கதை உயர்வாக எழுத போகிறது. හෙට උදෑසන බොහෝ දෙනෙකුගේ ජීවිත කතාව උතුම් කොට ලියයි. வாழ்க்கையில ஆண்டவரை பத்தி பெருசா நினைங்க. ජීවිතේ දෙවියන් වහන්සේ ගැන ලොකුවට හිතන්න. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். කිසි මොන දේ ගත්තත් හරි සැකයි. எந்நேரம் advice. හැම මොහොතේදීම අනුශාසන. அதெல்லாம் தேவையில்ல. මේක අවශ්‍ය නැහැ. ஆண்டவரை நம்பி கடல்ல காலை வச்சா கூட கடல் கூட தரையாய் மாறும். දෙවියන් වහන්සේව විශ්වාස කරලා මූදේ පාය තබුවත් හරි ඒක මාර්ගයක් වෙයි. ஆண்டவர் அதை செய்வார். දෙවියන් වහන්සේ දෙය இந்த කරයි. சபை நாளை காலை முழங்கால் படிக்கிற சபையாய் மாறட்டும். මේ සභාවට උදෑසන දන නමන්නා වූ සභාවක් වේවා. கலாத்தியர் 6:8 சொல்லுகிறது, ගලාති පොතේ 6:8 සඳහන් වෙනවා. மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் මාංශයට කියා වපුරන මනුෂ්‍යයා அவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். මාංශ තුලින් ඔහු විනාශය නෙලාගනී. நீங்க வேலை வேலைன்னு இருந்தா நீங்க உங்க வாழ்க்கை அழியும். වැඩ කියලා ඉන්නවනම් ඔබගේ ජීවිතේ කුණු වෙයි. பிசினஸ் இருந்தா அது அழியும். ව්‍යාපාරේ කියනවා ඒක කුණු වෙයි. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன், එනමුත් ආත්මයට වපුරන මනුෂ්‍යයා பிரியமானவர்களே, මගේ සෙනෙවන්තේනි அவன் வாழ்க்கையில நித்திய வாழ்க்கையை அவன் அறுப்பான். ඔහුගේ ජීවිතේ සදාකාලික அழியாத වූ சந்தோஷம், වෙනස් නොවන්නා වූ සතුට அழியாத மகிழ்ச்சி විනාශ වෙන්නේ නැති ප්‍රීතිය அவன் அதை பெறுவான். ඒක ඔහු ලබා ගනී. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், මම ඔබ සියලු දෙනාට කියන්නම්. நீங்க பைபிள் வாசிக்க வாசிக்க ඔබ බයිබලයේ කියවන්න உங்க ஆவியில இன்வெஸ்ட் பண்றீங்க. ඔබ ආත්මය තුලට තැම්පත් කරනවා. ஹalleluya. நீங்க பாட பாட உங்க ஆவிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ඔබ ගායනා කරන්නට ඔබගේ ආත්මයට ඔබ ආයෝජනය කරනවා. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். ඔබ කෙතරම් ආයෝජනය කරනවද එතරම් ලාභය ඔබ ලබා ගනී. தேவனுடைய வல்லமை யாரும் கேட்டு பெற முடியாது. දෙවියන් වහන්සේගේ බලය කවුරුත් ඉල්ලලා ලබා ගන්න බෑ. ஆவியானவரை தாகம் என்று கேட்டு பெற முடியாது. ආත්මයන් වහන්සේව දෙන්න කියලා ඉල්ලලා ලබා ගන්න බෑ. அவரோடு எவ்வளவு இணையறீங்களோ அந்த அளவு வல்லமை பெறுவீங்க. එතුමා සමග කෙතරම් ඔබ එක් වෙනවද බද්ධ වෙනවද එතරම් ඔබ ලබා ගනී. இந்த சர்ச்சுக்கு சொல்றேன், මේ සභාවට කියන්නම්. கர்த்தர் சொல்றார், දෙවියන් වහන්සේ කියනවා நாளை நாள் பலருடைய வாழ்க்கை அழகாக உயர்வாக எழுதப்படப்பட்டது. හෙට දවසේ බොහෝ දෙනෙක්ගේ ජීවිතය ලස්සනට උසස් ලෙස ලියනු நீங்க ලැබේ. நினைக்காத நல்லதுகள் நடக்கும். ඔබ හිතන්නේ නැති යහපත් දේවල් සිදු වේ. ஹalleluya. Hallelujah. ඔබ සිත නැති වෙනස් වීම සිදු වේ. நீங்கள் நினைக்காத மாற்றங்கள் நடக்கும். ඔබ හිතපු නැති ලොකු ලොකු මනුෂ්‍යයන් ඔබට සම්බන්ධ நீங்கள் நினைத்து பார்க்காத பெரிய பெரிய மனிதர்கள் உங்களோடு இணைந்து கொள்வார். ඔබගේ ජීවිත වෙනස් කරන්න. தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். මේ ಸ್ವಲ್ಪ මොහොත දිවෙන් මාසික වචනය අපි බලමු. දේවාස මොනවාද මට කිව්වේ කියලා. அங்கே கொஞ்ச நேரம் நம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். தேவன் எனக்கு என்னத்தை சொன்னார் என்று. පළවෙනි දේ තමයි දිවෙන් මාස කියන්නේ උන්වහන්සේ නමස්කාර කරන්න. முதலாவது காரியம்தான் தேவன் சொல்லுவது அவரை ஆராதிக்க, උන්වහන්සේ සමග සිටින්න. அவரோடு இருங்கள்.
ඔබ කොච්චර වෙලා ඉන්නවද එච්චරට ඔබගේ ජීවිත උන්වහන්සේ ලස්සනට ලියයි. நீங்கள் எவ்வளவு நேரம் தேவனோடு இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கையை தேவன் அழகாய் ඒ කියන්නේ எழுதுவார். දෙවියන් වහන්සේ ලස්සනට අලුතෙන් ලියන්න යන්නේ නැහැ. அதாவது தேவன் புதிதாய் அழகாய் எழுதப் போவதில்லை. උන්වහන්සේ කුරුසියේ මරණයෙන් අපේ ජීවිත ලස්සනට ලියලා ඉවරයි. அவர் சிலுவையின் மரணத்தினாலே ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையை அழகாய் නමුත් எழுதிவிட்டார். අපේ ජීවිතය අපි අවුල් කරලා තියෙනවා. ஆனால் எங்கள் வாழ்க்கையை நாம் குழப்பி உள்ளோம். හැබැයි යාක්ෂාවෙන් নমස්කාර ඉන්න මොහොතේ ඒ මික්සුන දේ ස්වාමීන් වහන්සේට සෙට් කරයි. ஆனால் ஜெபத்திலே ஆராதனையில இருக்கும் பொழுது அந்த குழம்பிய காரியத்தை தேவன் சரியாய் ஃபிக்ஸ் பண்ணுவார். අද මේ ස්ථානයේ සමහර අය ඉන්නවා මේ පණිවිඩය උන්ට කියලා මම කියන කැමතියි. இன்று இந்த இடத்துல ஒரு சிலர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தான் இந்த செய்தி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ඔබව කඩා දමපු දෙය දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරයි. உன்னை உடைத்த காரியத்தை தேவன் பயன்படுத்த உன்னை உடைத்து போட்ட அந்த காரியத்தை தேவன் பயன்படுத்துவார். ஹalleluya. அல்லேலூயா. பைபிளේ ක්‍රියාපොත අත්වෙනි පරිච්ඡේදය வேதத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59 සහ 8 වෙනි වචනය. 59 60 வசனங்கள். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා ස්වාමී යේසුස් වහන්සේ මාගේ ආත්මය පිළිගත මැනව කියා ස්තේපන් යාච්ඡා කරදී ඔවුන් ඌට ගල් ගැසුවෝය. ඔවුන් දනින් වැටි ස්වාමින් වහන්සේ මේ පාපය ඔවුන් පිට නොදමු මැනවයි මාත් අඬින් මොරගසා කිවේය. ඔහු මෙසේ කියා සතපුනේය. தமிழ அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். යාක්ෂා කරන මිනිසෙක් තමයි මේ ස්තේපන්. இந்த ஸ்தேவான் என்பவன் ஜெபிக்கிற மனிதன், ඔහු නමස්කාර කරන මිනිසෙක්. அவன் ஆராதிக்கிற மனிதன், ඔහු දෙවියන් වහන්සේ දෙසා සේවයක් කරන මිනිසෙක්. அவன் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற மனிதன். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது, පිටුපගාම මනුෂ්‍යයන් උන් වල්ලගෙන சடிதியாய் மனிதர்கள் அவனை பிடித்து වටේට ඉඳලා சுற்றிலும் இருந்து ඔහුගේ ඇඳුම ගලවලා அவனுடைய வஸ்திரத்தை கழற்றி පවුල් කියන එක්කෙනෙක් අතට බාග දුන්නා. பவுல் என்கிற ஒருவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். මේ මනුෂ්‍යයා මරන්න ඕනේ කියලා. இந்த மனிதனை கொல்ல வேண்டும் මේ என்று. පවුල් ඇඳුම් ටික තියාගෙන ඉන්නවා. இந்த பவுலானது அவனுடைய வஸ்திரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். අන්න කෙනා ගල් ගානවා. எல்லோரும் கல் எறிகிறார்கள். ගල් ගාන මොහොතේ கல் எறியும் பொழுது ඔහු කෑ ගාලා அவன் கத்தி, "හයි ස්වාමිනේ ஏன் ஆண்டவரே, මට මේ ප්‍රශ්න. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, හයි මේ මනුෂ්‍යයා මට මේ කරන්නේ. ஏன் இந்த மனிதர்கள் இதை செய்கிறார்கள், හයි මගේ ජීවිතේ මේ වගේ භයංකර ලෙඩක්. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி, හයි මගේ ජීවිතේ මෙච්චර භයංකර අලාභයක්. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயங்கரமான நஷ்டம், හයි මගේ ජීවිතේ මෙච්චර වේදනාව. ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு හයි வேதனை, මගේ ජීවිතේ රැවටීම්. ஏன் என் வாழ்க்கையில ஏமாற்றம், හයි මගේ ජීවිතේ පරාජය. ஏன் என் வாழ்க்கையிலே தோல்வி, එක එක ගල් වදිනවා. ஒவ்வொரு கற்கள் படுகிறது. ඔහුගේ ජීවිතේ නැති වෙන තරමට ගල් වැදුනා. அது வாழ்க்கையை அழிந்து போகிற நிலைமைக்கு கல்லுகள் எறிந்தார்கள். හයි ස්වාමිනේ ஏன் ஆண்டவரே, මොන දේ උදෙසා මේවා සිදු වෙනවද? எந்த காரியத்துக்காக இது நடக்கிறது, එම කවදාත් ස්තේපන් දෙවියන් වහන්සේ ගැව්වේ නැහැ. இப்படி ஒரு நாளும் ஸ்தேவான் தேவனிடத்திலே கேட்கவில்லை. ස්තේපන් එක දෙයයි කිව්වේ. ஸ்தேவான் ஒன்றுதான் செய்தான், ස්වාමිනේ கர்த்தாவே මොන්ගේ පවුල්ට සමාව දෙන්න. இவர்கள் பாவத்துக்கு மன்னியம், මොන්ට දඬුවම් කරන්න එපා. இவர்களை தண்டிக்க வேண்டாம். මගේ ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරි என் அன்பின் சகோதரனே சகோதரியே, මනුෂ්‍යයන් අපිට ප්‍රශ්න කරයි. மனிதர்கள் நமக்கு பிரச்சனை මනුෂ්‍යයන් අපිට கொடுப்பார்கள். ද්‍රෝහිකම් කරයි. மனிதர்கள் நமக்கு துரோகம் මනුෂ්‍යයන් செய்வார்கள். අපිට විරුද්ධ වෙඳි. மனிதர்கள் நமக்கு எதிராக இருப்பார்கள். නමුත් බයිබලයේ සඳහන් කරලා ஆனால் තියෙනවා வேதம் சொல்லுகிறது, ස්තේපන් ගාව තිත්තකමක් තිබුණේ නැහැ. ஸ்தேவான் இடத்துல எந்த ஒரு கசப்பும் இருக்கவில்லை, කෝපයක් ආවේ නැහැ. கோபம் வரவில்லை, තරාවක් ආවේ නැහැ. கோபம் வரவில்லை, තරාවක් ආවේ නැහැ. වෛරයක් ආවේ ஒரு නැහැ. வைராக்கியம் வரவில்லை. සමාව මැනව. மன்னித்தருளுவீராக. තිත්තකමක් නැතුව ස්තේපන් කිව්වා. கசப்பே இல்லாமல் அவன் சொன்னான். ස්තේපන්ට ගල් ගන්න මොකද උඩ තිත්තකමක් තිබුණේ නැහැ.
සමාවෙන්න කියලා කිව්වා. ஸ்தேவானுக்கு கல்லடிக்கும் பொழுது ஒரு கசப்பு இருக்கவில்லை, மன்னியும் என்று சொன்னான். අපිට සමාගය ප්‍රශ්න කරනවා. நமக்கு ஒரு சிலர் பிரச்சனை ඔබ படுத்துகிறார்கள். දැනගන්න අවශ්‍යයි. நீங்கள் அறிய வேண்டும், කවුද අපිට ප්‍රශ්න කරනවද? யார் நமக்கு பிரச்சனை படுத்துகிறார்களோ මනුෂ්‍ය නිසා තමයි ඔබගේ ජීවිතය ඉදිරියට යන්න அந்த மனிதன் நிமித்தமே உங்கள் வாழ்க்கை முன்னேற போகிறது. අද ප්‍රශ්නවල අපිට එයි. இன்று பிரச்சனைகள் நமக்கு வரும், කරදරවල එයි. போராட்டங்கள் வரும். මේ කරදරකට ප්‍රශ්න අපි මුහුණ දෙන්න අවශ්‍යයි. இந்த பிரச்சனை போராட்டத்துக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். බයිබලේ කොහමද තියෙන්නේ? வேதம் எப்படி இருக்கிறது? ඒ වගේ මුහුණ දෙන්න අවශ්‍යයි. அப்படி முகம் கொடுக்க வேண்டும். මුහුණ දීලා එළියට ආවත් முகம் கொடுத்து வெளியே வந்தால் මිනිස්සු කතා කරයි. மனிதர்கள் பேசுவார்கள், මේ මනුෂ්‍ය මග පුදුම මනුෂ්‍යෙක් කියලා. இந்த மனிதர் ஒரு புதுமையான மனிதனே. ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්නවල ජය ගන්න දැනගන්න අවශ්‍යයි. உங்கள் வாழ்க்கையில வர பிரச்சனைகளை ஜெயம் கொள்ள நீங்கள் அறிய හරි வேண்டும். මට ප්‍රශ්න කළා. அவர் எனக்கு பிரச்சனை ඒ படுத்தினார், නිසා යත් එක මම තරයි. எனவே அவரோடு நான் கோபம். මෙයා මට මේ වගේ දෙයක් කළා. இவர் எனக்கு இப்படி ஒன்று செய்தார், ඒ නිසා වෛරය. எனவே வைராக்கியம் මෙව්ව කවදා ජය ලැබෙන්නේ නැහැ. இவை ஒரு நாள் வெற்றி கொடுக்காது. ස්තේෆාන්ගේ ජීවිතේ ප්‍රශ්න ආවා. இஸ்தேவானுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, කල් වැදුනා. கல்லுகள் ඒ எறியப்பட்டது. මොහොත උ යාක්ෂා කළා. அந்த வேளையில ஜெபித்தான், ස්වාමිනේ සමාව මැනව. கர்த்தாவே மன்னித்தருளும். ඒ යාක්ෂා වහන මොහොතේ அந்த ஜெபத்தை கேட்கும் ඒ பொழுது ඇඳුම් ටික තියාගෙන ඉප පවුල්. அந்த வஸ்திரங்களை வைத்துக் கொண்டிருந்த பவுல், ඔහුගේ ජීවිත වෙනස් වුණා. அவன் வாழ்க்கை மாறியது. මේක මොන පුදුමයක්ද? இது என்ன புதுமை! මේ මනුස්සයාට මෙච්චර ප්‍රශ්න මොහොතේ இந்த மனிதனுக்கு இவ்வளவு பிரச்சனை ඔහු வந்த பொழுது දෙවියන් වහන්සේ සමග සිටිනවා. இவன் தேவனோடு இருக்கிறான். ඒ පවුල් அந்த பவுல் තමන්ගේ ජීවිත වෙනස් කළා. தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினான். ඊළඟ පරිච්ඡේදය බලන මොහොතේ அடுத்த அதிகாரத்திலே கவனிக்கிறோம், පවුල් දෙවියන් වහන්සේ දෙසා සේවය කරනව මේ කරුවෙක් වුණා. පීරිතයකට පත් அது වුණා. பவுல் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறதான அப்போஸ்தலர் ஆனான். මම මේ මොහොතේ කියන කැමතියි. நான் இப்பொழுது ඔබගේ சொல்லுகிறேன், ජීවිතේ යම්කිසි ප්‍රශ්නකින් යනවා නම් உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையிலே போவீர்கள் ඒ என்றால் ප්‍රශ්නය அந்த பிரச்சனையை පරම්පරාවට ආශිර්වාදයක් වෙන පිණිස දෙවියන් වහන්සේක වෙනස් කරයි. பரம்பரைக்கே ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் அதை மாற்றுவார். ඉතා ස්තේපන්ට ගල් වැදුන් නිසා තමයි அன்று இஸ்தேவானுக்கு கல்லடி பட்டதினாலே මේ පවුල් වෙනස් වෙලා. அந்த பவுல் வித்தியா மாறி මේ බයිබලේ උඟාක්ම පොත් අලුත් කිස්ම ලිව්වා. இந்த வேதாகமத்திலே அநேக புஸ்தகங்களை வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே எழுதினான். දෙවියන් වහන්සේ ගැන අපි උඟා දැනගන්නත් தேவனை குறித்து நாம் நன்றாய் அறிவோம். ජීවිතේ සාර්ථක වෙන්නත් வாழ்க்கை வெற்றிகரமாக උඟාක් රටවලට அநேக நாடுகளுக்கு, උඟාක් දේශවලට උඟාක් මනුෂ්‍යයන්ට அநேக தேசங்களுக்கு, அநேக மகா மனிதர்களுக்கு, ஒபடாத். நானும் உங்களுக்கும் ආශිර්වාදයක් වුණා. ஆசீர்வாதமாய் මේ இருந்தோம். ආශිර්වාද මුල කවුද? அந்த ஆசீர்வாதத்துக்கு மூல காரணம் யார்? ස්තේපාන්. ஸ்தேவான். வாழ்க்கையில வர பிரச்சனைகள் பலருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றும். ජීවිතින් ඔබ ප්‍රශ්න බොහෝයට ආශිර්වාදය ලෙස ඔබව වෙනස් இந்த කරයි. மாலை நேரத்தில் யோசிக்கலாம். මේ සවස් භාගයේ කල්පනා ஏன் எனக்கு කරන්න இந்த பிரச்சனை? ඇයි මට මේ ප්‍රශ්නය? ஏன்? ඇයි? அது நீ பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக. ඇයි කිව්වොත් බොහෝ දෙනෙකුට ඔබ ආශිර්වාදයෙන් நீ ஒரு ඉන්නට. நாள் கடவுளை பற்றி நீ பயமில்லாமல் சொல்லுவாய். ඔබ එක දවසක් දෙවියන් වහන්සේ ගැන බය නැතුව කියයි. இதற்கு காரணம் ஸ்தேவான் அடிபட்டான். මේකට හේතුව දෙවියන් වහන්සේ පාර ලබා நான் ගත්තා. இந்த ராத்திரி நேரத்தில் මේ சொல்லுகிறேன். රාත්‍රියේදී මම කියන්නම්, என்ன பிரச்சனை வந்தாலும் මොන ප්‍රශ්න என்ன ආවත්, போராட்டம் வந்தாலும் මොන පොරවදීම யார் கைவிட்டாலும் කවුරු අත්හැරියා, யார் உன்னை வெறுத்தாலும் කවුරු ඔබ නිරපාදමුවත්, ஆண்டவரிடத்தில் உறுதியாக දෙවියන් වහන්සේ සමග ஸ்தேவான் அவ்வளவு பிரச்சனை மத்தியிலே தேவான் එච්චර ஏன் ஆண்டவர் என்று சொல்லாமல் ඇයි ස්වාමිනී කියලා ஆண்டவரே කියනතුව, ස්වාමිනී என் வாழ்க்கை உங்க கையில் ஒப்பு මාගේ கொடுக்கிறேன். ජීවිතය ඔබට පුද அந்த කරනවා. வாழ்க்கை தான் அவனை மாற்றி அமைத்தது. ඒ වචනය තමයි ඔබ වෙනස් நான் இந்த කරේ. ராத்திரி சொல்லுகிறேன். මේ රාත්‍රියේදී මම நீங்க කියන්නම්, எந்த பிரச்சனை வந்தாலும் ඔබ මොන ප්‍රශ්න ආවත් சோர்ந்து හරි போகாதபடி මලානික නොවී ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருங்க. දෙවියන් වහන්සේ කරේ ඇදහිල්ලෙන් ඉන්න. நீங்க பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. ඔබ බොහෝ දහස් ගණන් මනුෂ්‍යයන්ට ආශිර්වාදයක් මේ වෙයි. ස්ථානේ මේ රාත්‍රී සමාරය ඉත වේදනා වෙලා ප්‍රශ්න මැද ඔබ ඇවිල්ලා ඉන්නවා. இந்த இரவிலே ஒரு சிலர் இருதயம் வேதனைப்பட்டு பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள். ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ ඔබ ඒ ප්‍රශ්නම ආශිර්වාදයකට පත් කරනවා. தேவன் உங்களுக்கு அதே பிரச்சனையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். කොයිද ඔබ කැඩුවද? எந்த காரியம் உங்களை உடைத்தது, ඒ දේ ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරනවා ඔබට උගාකයට ආශිර්වාදයක් වෙන මිනිස. அந்த காரியத்தையே பயன்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ඔබට இருக்க. භයංකර ලෙඩක් ආවද? உங்களுக்கு பயங்கர வியாதி வந்ததா, ඒ ලෙඩ ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරයි දෙවියන් වහන්සේ තුල උගාකය ගැලවීමට එන පිණිසත් ඔබ සාක්ෂි දරන පිණිසත්. அந்த வியாதியை பயன்படுத்துவாய் கர்த்தருக்குள்ளாய் அநேகர் ரட்சிக்கப்படவும் நீங்கள் பலருக்கு சாட்சியாய் ඔබ இருக்கவும். මොන දේ නිසා වැටෙනවද? நீங்கள் எந்த காரியத்திலே விழுந்தீர்கள், ඒ දේ ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරනවා. அந்த காரியத்தை தேவன் பயன்படுத்துவார். බයිබලේ පෞල්ගේ ජීවිත බලන මොහොතේ வேதத்திலே பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தால்
දෙවෙනි කොරින්ති 11 පරිච්ඡය 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 24ஆம் வசனம் சொல்லுகிறது. පවුල් කියනවා பவுல் சொல்லுகிறார், මට පස් පාරක් ගැව්වා. எனக்கு කසපාර. 5 முறை கசையடி அடித்தார்கள். කසපාර 39 වුණා පස් පාරක්. 39 கசையடிகளாய் 5 முறை அடித்தார்கள். මගේ ඇඟේ ඔක්කොම තුවාල. என் சரீரம் முழுவதும் காயங்கள். ඒ කියන්නේ 195 තුවාලවල් මට ආවා. அதாவது 195 காயங்கள் எனக்கு வந்தது. එච්චර ප්‍රශ්න ආවා. அவ்வளவு பிரச்சனை வந்தது. 25 වෙනි වචනේ සඳහන් කළා. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, එකපාරක් මනුෂ්‍යයෙක් තුළ ගල් ගැව්වා. ஒரு முறை மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து கல்லெறிந்தார்கள். නැවේ යන මොහොතේ තුන් පාරක් නැවේ විපත්ත සිදු වුණා. கப்பலிலே போகும் பொழுது 3 முறை விபத்து ஏற்பட்டது. එක රාත්‍රියක් මූද මැදේ මම රාත්‍රියක් ගත කළා. ஒரு இரவு முழுவதும் கடல் நடுவிலே நான் கழித்தேன். 26 කියන හුඟක් වතාවල් මම ගමන් කළා. 26வது வசனம் சொல்லுகிற அநேக முறை நான் பயணம் හැම செய்தேன். තැනට ගියා. எல்லா இடங்களிலும் சென்றேன். ගංගාවල් වලින් මට විනාශ ආවා. ஆறுகளினாலே எனக்கு பிரச்சனை வந்தது. සොරුන් තුලින් මට විනාශවල ආවා. கல்வர்களால் எனக்கு பிரச்சனை வந்தது. මගේ නෑදෑ තුලින් මට ප්‍රශ්න ආවා. என்னுடைய உறவுகளாலே எனக்கு பிரச்சனை வந்தது. නගර වලින් මට විනාශ ආවා. நகரங்களினாலே எனக்கு பிரச்சனை வந்தது. වනාන්තරයෙන් මට ප්‍රශ්න ආවා. வனாந்தரத்திலும் எனக்கு பிரச்சனை வந்தது. මගේ ඇඟම තුවාල වුණා. என் முழு சரீரமும் காயமானது. නමුත් පෞල්තුමා කියනවා ஆனால் பவுல் சொல்லுகிறார், මේ හැම දෙයක්ම සිදු වුණාතරේ இவைகள் எல்லாம் நடந்தாலும் මාව ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් මාව කිසි කෙනෙකුට වෙන් කරන්න බෑ. என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவராலும் பிரிக்க முடியாது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් මාව වෙන් කරන්න බෑ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. රෝම 8:37 කියනවා ரோமர் 8:37 சொல்லுகிறது, අපට ප්‍රේම කළා වූ තැනත් වහන්සේ කවුන කොටගෙන අපි මේ සියල්ලෙන්ම ජය ගන්නවා. எங்களில் அன்பு கூறுவர்களாலே நாம் இவைகளிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ඌ එක ප්‍රශ්නයක් කියනවා. அவன் ஒரு பிரச்சனை තව சொல்கிறான், ප්‍රශ්නයක් කියනවා. இன்னும் ஒரு பிரச்சனை තව ප්‍රශ්නයක් சொல்கிறான், කියනවා. இன்னொரு பிரச்சனை சொல்கிறான். ඇයි කියලා කිව්වේ නෑ. ஏன் இது என்று சொல்லவில்லை. මේ හැම ප්‍රශ්නයක්ම අපි ජය ගන්නවා. இவை இந்த எல்லா பிரச்சனையிலும் நாம் ஜெயம் கொள்வோம். මනම් සෝන්දු போகாதே. සිත මලානිකන වන්න. ஏன் இந்த பிரச்சனை நிக்காத. ඇයි මට මේ ප්‍රශ්න කියලා හිතන්න එපා. இந்த பிரச்சனை தான் உனக்கு வெற்றியை தர போகுது. ඒ ප්‍රශ්න තමයි ඔබගේ ජීවිතේට ජයයට මාවතක් වේ. எந்த கல்லு உனக்கு வந்துச்சோ அந்த கல்லுக்கு மேல வச்சு காலை வச்சு தான் நீ ஏறி மேல போறாய். මොන ගල් පාරද ඔබට ආවේ, ගල් පාරට ඔබ පාය තබලා තමයි ඉහළට ඔබ ගමන් කරන්න යන්නේ. பைபிள் சொல்லுது ரோமர் 8:28 බයිබලේ රෝම 8:28 සඳහන් වෙනවා. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே நடக்கும். එතුමාගේ කැමැත්ත පරිදි කවුද කැඳවා ගත්තාද ඒ සියල්ල ඔවුන්ගේ ජීවිතේට සිදුවෙන සියල්ලම යහපතට බව දැනගන්නට අවශ්‍යයි. உங்களை யாராவது கைவிட்டாங்களா? අද ඔබගේ ජීවිත කවුරුරි අත්හැරියද? அது நன்மைக்காக. ඒක යහපතට. அதே கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ඒක දෙවියන් වහන්සේ යහපතට அதே கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ඒ දේම දෙවියන් වහන්සේ உன்னை விட்டு යහපතට. யாராவது தூரம் போனாங்களா? ඔබගෙන් ඈත් වී ගියාද? அது உனக்கு ஒரு நன்மையாய் மாறும். ඒක ඔබට යහපතක් වේ. உனக்கு ஒரு வியாதி வந்துச்சா? ඔබට රෝගයක් ආවද? அது எதிர்காலத்தில் பெரிய நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். ඒක මතු කාලයේදී මාතු යහපතක් ලෙස දෙවියන් වහන්සේ කරයි. தொடர்ந்து பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை நேசியுங்கள். නොකඩවා ප්‍රශ්න එන මොහොතේදී දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න. யார் உங்களுக்கு பிரச்சனை படுத்தினாங்களோ, කවුරු ඔබට ප්‍රශ්න කරාද? யார் உங்களை அடித்தாங்களோ, කවුරු ඔබට ගැව්වද? அவங்களே தலையில ஓடிக்கொண்டிருந்தா, ඔවුන්ම ඔබගේ ඔළුව තියාගෙන දුවාගෙන හිටියානම්, அவங்களே உங்க தலையில வச்சு நீங்க நினைச்சு கொண்டே இருந்தீங்கன்னா, ඒ අයව ඔබගේ ඔළුවේ තියලා ඔවුන් ගැනම ඔබ හිතාගෙන ඉන්නවා அது නම්, ஒரு கசப்பு. ඒක යම් තිත්තකමක්. உங்க பிரச்சனை மாறாது. ඔබගේ ප්‍රශ්න විනාශ වෙන්නේ உங்க නැහැ. வாழ்க்கை எப்ப மாறுனா, ඔබගේ ජීවිතේ කොයි මොහොතේද වෙනස් உங்களுக்கு වෙන්නේ? பிரச்சனை படுத்தியவங்களை மறந்துடணும். ඔබට ප්‍රශ්න කළේ කවුද? ඒව අමතක කරන්න. உங்களை எதிர்த்தவங்க மறந்துருங்க. ඔබට විරුද්ධව ආපු අයව අමතක கல் කරන්න. அடிச்ச பொழுது ගල් ගන්න මොහොතේදී ஸ்தேபான் சொன்னான், සේවාන් කිව්වා, இவளை மன்னியம், ඔවුන්ට සමාව කළ මැනව. இவளை மன்னியம். ඔවුන්ට සමාව දෙන්න. பவுல் என்ன செய்தான்? පවුල් කුමක්ද කරේ? இத்தனை பிரச்சனை மத்தியிலே මෙච්චර ප්‍රශ්න මැද්දේ அவன் சொல்றான், ඔව් කියනවා. இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, මෙච්චර ප්‍රශ්න ආවා. ஆனால் கடவுளுக்கு அன்பு காட்டுற எனக்கு எல்லாம் நன்மையாய் முடியும். ඒ නමුත් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නා වූ මට සියල්ල වෙන්නේ යහපතටයි. எது உங்களுக்கு பிரச்சனையோ அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். කුමන දේ ඔබට ප්‍රශ්නද? ඒ දේම දෙවියන් වහන්සේ ඔබට යහපතට අරවයි. இவர் இதை செஞ்சுட்டாரு, இவர் இதை செஞ்சுட்டாருன்னு சொல்லிக் கொண்டே இரு. நீ சாகு வர அந்த பிரச்சனை தீராது. මෙයා මේ දේ කරා, මෙයා මේ දේ කරා කියලා ඔබ කියාගෙන
ඉන්න මැරෙනකන් ඒ ප්‍රශ්නේ ඉවර වෙන්නේ නැහැ. அவர் செய்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவாங்கன்னு சொல்லு. மிகப்பெரிய நன்மை நீ பார்ப்பாய். එයා කරපු අයිතිකමම දෙවියන් වහන්සේ මට යහපතට පෙරලයි කියලා කියන්න ඒ මොහොතේදී යහපත ලබා ගන්නේ. வைராக்கியங்களும் கசப்புகள் உன்னை முன்னுக்கு போக விடாது. වෛරකමද තිත්තකමද ඔබ ඉදිරියට ගමන් කරන්නේ නැහැ. எந்த மனுஷனுக்கு தீமை செய்தானோ කොයි මිනිස්සු ඔබට විරුද්ධව නපුරුකම් அவனை කරන්නේ. மன்னிச்சு சிரிச்சு ඒ මිනිස්සුන්ට සමාව දීලා hina වෙන්න. உன் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி வைப்பாங்க. ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ උසස් කොට තමයි. Hallelujah. හalleluya. தேவாண்ட வாழ்க்கை ස්තේවන්ගේ ජීවිතේ பவுலை உருவாக்கி පවුල් කියන කෙනෙක්ව නැගිටින්න තබලා ඔවුතුලින් ගාක් දෙනෙක්ව ගැලෙමිට තැබුවා. அவன் மூலம் பலரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு පවුලට வந்தான். ගාක් ප්‍රශ්න ආවා. பவுலுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. පවුල ඉරගෙදර දැම්මා. பவுலை சிறையிலே போட்டார்கள். ඉරගෙදර හිටපු නිසා තමයි මෙච්චර පොත් ඔලිව්වේ. அவன் சிறைசாலையில் இருந்தபடியினால் தான் இவ்வளவு புத்தகத்தை ඔබට எழுதினான். කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், අද ඔබ යම් කිසි ප්‍රශ්නයක් වෙලෙන්න. இன்று நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில ඒ வந்திருக்கிறீர்கள். ප්‍රශ්නය அந்த பிரச்சனை දෙවියන් වහන්සේ ආශිර්වාදයේ පැත්තට වෙනස් කරා. தேவன் ஆசீர்வாத பக்கமாய் அதை மாற்றி விடுவார். මම අවසාන ලෙස நான் கடைசியாய் තව කෙනෙක් ගැන කියන්න අවශ්‍යයි. இன்னும் ஒருவரை குறித்து சொல்ல வேண்டும். ඒ කෙනා ඉතා වැදගත්ම කෙනෙක්. அந்த நபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். එක පේතෘස් දෙවනි පරිච්ඡේදය 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 සහ 23. 22 23. උන්වහන්සේ පව් කෙරුවේ නැහැ. அவர் பாவம் செய்யவும் இல்லை. උන්වහන්සේ පව් කෙරුවේ නැහැ. அவர் பாவம் செய்யவில்லை. උන්වහන්සේගේ මුඛයේ அவருடைய வாயினாலே වංචාවක් තිබුණේ නැහැ. வஞ்சனை காணப்படவும் இல்லை. තිත්තකමක් මුඛයේ තිබුණේ නැහැ. ஒரு கசப்பு அவர் வாயில் இருக்கவில்லை. දැන් නැහැ. நன்றாய் கவனிங்கள், උන්වහන්සේ පව් කෙරුවේ නැහැ. அவர் பாவம் செய்யவில்லை. උන්වහන්සේ කෝපයටපත් වුණේ නැහැ. அவர் கோபப்படவும் இல்லை. උන්වහන්සේ තරහා වුණේ නැහැ. அவர் கோபப்படவில்லை. උන්වහන්සේ තිත්තකමක් ඇති කළේ නැහැ. அவர் எந்த ஒரு கசப்பையும் ஏற்படுத்தவில்லை. උන්වහන්සේගේ වචනේ වංචාවක් තිබුණේ නැහැ. அவருடைய வார்த்தைகளிலே வஞ்சனை இருக்கவில்லை. 23 23 උන්වහන්සේට පාර දෙන මොහොතේ அவர் அடிக்கப்படும் பொழுது උන්වහන්සේ පිළිතුරු දුන්නේ නැහැ. அவர் அதற்கு பதில் கொடுக்கவும் இல்லை. උන්වහන්සේ නියඬ විසිටියා. அவர் மௌனமாய் இருந்தார். උන්වහන්සේ පීඩා විඳින මොහොතේ அவர் உபத்திரவப்படும் பொழுது බය ගැස්සුවේ නැහැ. அவர் பயப்பட வைக்கவில்லை. ෆෝන් කෝල් වලින් WhatsApp වලින් Instagram වලින් බය ගැස්සුවේ නැහැ. போன் காலிலே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதிலே பயப்பட வைக்கவில்லை, பயம் காட்டவில்லை. උදේ පාන්දර ස්ටේටස් දැම්මේ නැහැ. இல்லாவிட்ட காலையிலே ஸ்டேட்டஸ் போடவில்லை. යේසුස් වහන්සේ කවදාත් இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் 23 සඳහන් කළා තියෙනවා. 23 சொல்லுகிறது, උන්වහන්සේ පීඩා විඳින මොහොතේ බය ගැස්සුවේ නැහැ. அவர் உபத்திரவப்படும் பொழுது அவர் பயங்காட்டவில்லை. වැරදි කරන මනුෂ්‍යයා තමාට වැරදි කරන මොහොතේ උන්වහන්සේ නියඬව සිටියා. தவறு செய்கிற மனிதன் தனக்கு தவறு செய்யும் பொழுது அவர் மௌனமானார். 24 වෙනි වචනය 24ஆம் வசனம், අපි පාපයට මැරිලා ධර්මිෂ්ඨ උදෙසා ජීවත් වෙන පිණිස நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, අපි ජීවත් වෙන පිණිස நாங்கள் வாழும்படியாக, අපි ජය ලබා ගන්න පිණිස நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, අපි ණය නැතුව ආශිර්වාද වෙන පිණිස நாங்கள் கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாய் இருக்க උන්වහන්සේ තමන්ගේ ශරීරේ අපගේ පාපේ කුරුසේ උසලගෙන ගියා. அவர் எங்களுடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டு சென்றார். අන්තිම පදය கடைசி வசனம், උන්වහන්සේගේ තුවාල වලින් அவருடைய தழும்புகளினாலே නුඹලා සුව කරනු ලැබුණා. நாம் குணமாகி உள்ளோம். ආමේන්. ஆமென். උන්වහන්සේගේ තුවාල වලින් அவருடைய காயங்களினாலே අපි සුව වෙලා ඉන්නවා. நாங்கள் சுகமாகி உள்ளோம். ආමේන්. ஆமென். උන්වහන්සේගේ තුවාල වල அவருடைய காயங்கள் අපව සුව කළා තියෙනවා. எங்களை சுகமாக்கி இருக்கிறது. ඔබට ලැබෙන තුවාල වල උඟක් අයව සුව කරයි. உங்களுக்கு கிடைக்கிறதான காயங்கள் பலரை சுகமாக்கும். අද යම් කිසි කෙනෙක් මෙතන තුවාලට පත් වෙලා ඉන්නවා. இன்று யாரோ ஒருவர் இந்த இடத்திலே காயப்பட்டு இருக்கிறீர்கள். නියඬ වෙන්න. மௌனமாயிருங்கள். බය ගන්න එපා. பயப்பட வைக்க வேண்டாம், பயங்காட்ட මට வேண்டாம். මේක කලානේ எனக்கு இதை செய்தாயே, බලන්න. நீ பார். යේසුස් වහන්සේ මේ කිව්වේ නෑ. இயேசு அப்படி சொல்லவில்லை. මොවුන් නොදැන කරන වැරදි වලට இவர்கள் அறியாமையிலே செய்கிற தவறுகளுக்கு සමාව දෙන්න. மன்னித்தருளும். ඔබ ගාව තිත්තකම ආවත් உங்களுக்கு கசப்பென்று ஒன்று வந்தால் ඔබගේ ජීවිත ඔබ ඉස්සරහට යන්නේ නෑ.
உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னோக்கி செல்ல ඔබගේ மாட்டீர்கள். ජීවිතේ වෛරයක් ආවත් உங்களுக்கு வைராக்கியம் வந்தால் ඔබට ඉස්සරහට යන්න බෑ. உங்களுக்கு முன்னால் செல்ல முடியாது. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது යේසුස් වහන්සේව තුවාල කළා. இயேசுவை காயப்படுத்தினார்கள். ඒ තුවාලවල තමයි උගාකේ වස්ව කළේ. அந்த காயங்கள் தான் அநேகரை சுகமாக்கியது. උන්වහන්සේගේ තුවාලවල තමයි அவருடைய காயங்கள் தான் අද ලෝකේ නව හැම කෙනාට වඩා උන්වහන්සේගේ නම උසස් කරලා තිබෙන්නේ. இன்று உலகத்தில் இருக்கிற எல்லோரை காட்டிலும் அவருடைய பெயர் தான் மேலாய் இருக்கிறது. උන්වහන්සේ මෙච්චර තුවාල ලැබුණ නිසා තමයි அவர் இவ்வளவு காயங்கள் பட்டபடினால் උන්වහන්සේගේ නම කියන මොහොතේ ලෙඩවල් සනීප වෙනවා. அவருடைய பெயர்கள் சொல்லும் பொழுது வியாதிகள் මම சுகமாகும். මේ රාත්‍රී කියන කැමති. இந்த இரவு நான் சொல்லுகிறேன், ඔබ යම් කිසි කෙනෙක් තුලින් තුවාලයක් ලබාගෙන ඇවිල්ලා ඉන්නවා. நீங்கள் யாரோ ஒருவரின் நிமித்தம் காயப்பட்டு ඔබ வந்திருக்கிறீர்கள். වේදනාවෙන් ඉන්නේ. நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள். ඒ මගේ ජීවිතේ මේක කියලා. ஏன் என் வாழ்க்கையில இதுவென்று අද ඒක අත්දකින්න. இதை இன்று விட்டு விடுங்கள். ඔබ කියන්න நீங்கள் சொல்லுங்கள், මම යන පාර நான் போகிற வழி උගාකයට ආශිර්වාදයක් දෙන්න. அநேகருக்கு ஆசீர்வாதமாக போகிறது. උගාකයට ආශිර්වාදයක් වෙන්න. அநேகருக்கு ஆசீர்வாதமாக போகிறது. උගාකයේ ලෙඩවල් ඉවත් වෙන්න යනවා. அநேகருடைய வியாதிகள் நீங்க போகிறது. ඔබ ශෝකයට පත් වෙන්න එපා. நீங்கள் සෝන්දු පොක වෙන්න. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ඔබ තිත්තකමට පත් වෙන්න එපා. நீங்கள் கசப்படைய வேண்டாம். වෛරයක් ඇති කරන්න එපා. ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்த வேண்டாம். උගාකයට ආශිර්වාදයක් වෙන්න යනවා. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக போகிறீர்கள். நீ எப்ப தள்ளப்படுகிறாயோ அப்பதான் தேவன் உயர்த்தி காண்பிப்பார். ඔබ කොයි මොහොතේදී නිරපා දමනු ලබනවද ඒ මොහොතේදී තමයි දෙවියන් වහන්සේ උසස් நீ எப்ப කරන්නේ. கீழே விழுகிறாயோ அப்பதான் என் ஆண்டவர் உன்னை குனிந்து தூக்குவார். ඔබ කොයි මොහොතේදී පාතට එළන ලබනවද ඒ මොහොතේදී තමයි දෙවියන් වහන්සේ இன்றைக்கு நீ கைவிடப்பட்டு வந்திருக்கிறாய். අද ඔබ අත්තරන ලබා ඉන්න நீ පුළුවන්. வெளியில சிரிச்சு கொண்டிருந்தாலும் ඔබ පිටස්තර hina වෙලා හිටියත් மனசுக்குள்ள நிறைய வேதனைகள். අද ඔබේ බොහෝ වේදනාවක්. நான் இப்படி எல்லாம் இருந்தேனே, මම කොහොම හිටියද? நான் இதெல்லாம் செஞ்சேனே, මම මේ දේවල් කරානේ. ஏன் எனக்கு போய் இந்த பிரச்சனை, ඇයි මට මේ ප්‍රශ්න? ஏன் எனக்கு இந்த காயங்கள், ඇයි මට මේ තුවාල? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம். ඇයි මට මේ වැනි පොරවැටි? நான் உன்னை பார்த்து சொல்றேன், මම ඔබ දෙස බලලා கர்த்தர் කියනවා. உன்னை பயன்படுத்த போகிறார் நிறைய பேருடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாக. දෙවියන් වහන්සේව පාවිච්චි කරන්න යනවා බෝධිනේක වාතාවරණය වෙනස් කරන පිණිස. ஆடுகள் வரும் பொழுது, උපත්‍රවන් එන මොහොතේදී, நிந்தைகள் வரும் பொழுது, නින්දාවල් එන මොහොතේදී, காயங்கள் வரும் பொழுது තුවාලවල් එන මොහොතේදී தேவனுடைய வார்த்தைப்படி வாழ்ந்தார். දෙවියන් වහන්සේගේ වචනේ පරිදි ජීවත් நீ இந்த වුණා. உலகத்துக்கு அடையாளமாய் மாறுவாய். මේ ඔබ මේ ලෝකෙට ලකුණක් වේ. நீ இந்த உலகத்துக்கு அற்புதமாய் மாறுவாய். ඔබ මේ ලෝකෙට ආස්කමක් වේ. உன்னை உடைத்த காரியத்தை தேவன் பயன்படுத்துவார். ඔබට ඔබ මොන දේ කැඩුවද ඒ දේ තුලින් ඔබ පාවිච්චි කරයි. என் வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத பயங்கரங்களை நான் சென்றேன். මාගේ ජීවිතේ ඉතලා බලන්න නැති බෝ භයංකර මාර්ගෙ මං ගියා. என் வாழ்க்கையில பயங்கரமான இருளின் பாதையிலே நான் போனேன். මගේ ජීවිතේ බෝ අන්ධකාර මාර්ගයේ මම ගියා. நான் பயங்கர காயங்கள் பட்டேன். මම භයංකාර ලෙස තුවාලෙට நான் පත් වුණා. வேதனையிலே கடந்து சென்றேன். මම වේදනා මැදේ ගමන් කරා. என் வாழ்க்கையில பலமுறை மகிழ்த்து விடலாமா என்று நினைத்தேன். මාගේ ජීවිතේ බෝ වතාවක් මම මැරිලා යන්දෝ කියලා සිතුවා. ஆனால் என் மேல் ஒருவர் அன்பு காட்டினார். එනමුත් මා කෙරේ එක්කෙනෙක් ප්‍රේමය වුණා. அவர் என்னை அன்பு காட்டி එතුමා මට ප්‍රේම කරමින් என்னை அந்த பிரச்சனைகளை சாகாமல் காப்பாற்றினார். මාව මේ ප්‍රශ්නේ මැරෙන්නේ නැතුව මාව அந்த ඉරගත්තා. பிரச்சனையிலே கடந்து போன நான் මේ ප්‍රශ්න පසු කර ගියාවු මා என்னை මාව ஆண்டவர் இன்றைக்கு பயன்படுத்தி අද දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරමින් சாகலாமா என்று நினைக்கிற உனக்கு சொல்லுறா, நீ சாவதில்லை, நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என்று. මැරිලා යන්දෝ කියලා හිතාගෙන ඉන්න ඔබට කියන්න කියනවා ඔබ මැරෙන්නේ නැහැ, ඔබව උසවා තබනවා කියා. நீ உன் போர்க்களத்திலே நீ சமாதானத்தை காண்பாய். ඔබගේ යුද භූමියේදී ඔබ සාමය දකි. உன் பிரச்சனையிலே நீ உயர்வை காண்பாய். ඔබගේ ප්‍රශ්න තුලින් ඔබ උසස් දකි. நீ மகிழ்ச்சியை காண்பாய். ඔබ ප්‍රීතිය දකිනවා. உங்கள் ஒவ்வொரு காயங்களை தேவன் நன்மையாக மாற்றுவார். ඔබගේ සියලු තුවාලවල් දෙවියන් වහන්සේ යහපතට எந்த අරවයි. சூழ்நிலையிலும் ஆண்டவர் மட்டும் விடாம இருங்க. කුමන වාතාවරණය තුලත් දෙවියන් වහන්සේව අත්හාර සිටින්න. தேவன் மாசியால யாப்பதை வினஸ்கார். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். தேவனாசியால யாப்பதை வினஸ்கார். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். தேமக்கனாயிட்டு இந்த மோதி மாமே பாதை சக்தி விரக்கணும். எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையிலே நான் முடித்து ரோமாட்ட விசியாட்டை சந்தாகலத்தினா ரோமர் 8:28 சொல்லுகிறது, உன்வாசனை பிரேமக்கண்ணாவாயிட்ட அவரை அன்பு செலுத்துகிறவர்களுக்கு உச்ச பாஷாவத்த எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் ஆதரிக்கனாவாயிட்ட நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சேமதாக்மே யாப்பதாக்மே சகலமும் நன்மையாய் மாறும்.
තාම කිසි දෙයක් හරියේ නැද්ද? இன்னும் எதுவுமே சரிவரவில்லையா? நம்ம දෙවියන් වහන්සේ ආදරය කියලා කියනවා. நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். දෙවියන් වහන්සේ ඔක්කොම යාපන දෙනවා. தேவன் எல்லாம் நன்மையாய் முடிப்பார். මේ වචනේ සඳහන් කරලා තියෙනවා. அந்த வார்த்தை சொல்லுகிறது, එනම් උන්වහන්සේගේ අභිප්‍රාය ලෙස කැඳවනු ලැබුවන්ට அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு දෙවියන් වහන්සේ ඔබට යම් කිසි සැලසුමක් තබා තිබෙනවා. தேவன் உங்களை குறித்து ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ආමේන්. ஆமென். ඔබගේ තීරණය ඉෂ්ට වෙන්නේ. உங்கள் தீர்மானங்கள் நிறைவேறாது. ඔබගේ තීරණය உங்கள் தீர்மானம் ඒකේ තා පොඩි දෙයක්. அது சிறியது. දෙවියන් වහන්සේ ඔබ ගැන ලොකු තීරණයක් තබා තිබෙනවා. தேவன் உங்களை குறித்து பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. ඒක උන්වහන්සේ කරා. அதை அவர் செய்து முடிப்பார். උන්වහන්සේ කරා. அவரே செய்வார். අරලෝයි දේශුවා දෙවියන් වහන්සේ ඔබසම කතා කරන සේවා. தேவன் உங்களோடு பேசுவார். மனசில் நிறைய கவலைகளோடும் சஞ்சலங்களோடும் பெரிய பாரத்தோடு வந்து என் மகனே மகனே, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறந்ததாக மட்டும் நினைக்காத, நீ நினைக்கிற விதத்தை மாத்து. இந்த பிரச்சனையில கசப்பை விடு, வைராக்கியத்தை விடு. சத்துருதா இதை செய்யறான், ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு. ஏன்னா இந்த வீழ்ச்சிகள் தான் உன்னை உயர்த்தும். கண்ணீரின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறார். சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ வார்த்தையின் படிய எது ஒண்ணு உடைச்சிச்சோ அதுதான் உன்னுடைய பேரை உயர்த்தும். මේ සවස් කාලේ ජීවිතයේ ඔබ පිටස්තරේ නාවෙලා ඔබ සිටින්න පුළුවන්. ඔබගේ ඇතුළාන්ත ජීවිතේ කැඩිලා, ඇයි මේ තත්ත්වය, ඇයි මගේ ජීවිතේ මේ වේදනාව, මෙහෙම ඉන්නා ඔබට උන්වහන්සේ කියනවා, ඔබ මෙහෙම ඉන්න යනවා නම් ඔබගේ ජීවිතේ මේ ප්‍රශ්න ඉවරත් වෙන්නේ නැහැ. ඔබගේ තිත්තකම, ඔබගේ වෛරය, ඔබගේ කෝපය වෙනස් කරන්න මෙච්චර තුවාල ලැබුණා. යේසුස් වහන්සේ කිව්වා, මෝ නොදැන කරන වැරදි වල සමාව වෙනවා. ඔබට කෙනෙක් කැමති ඔබ සමාව දෙන මොහොතේ ඔබ සමාව ලබා ගන්නවා. සමහර අය ඔබගේ ඔළුවෙන් අයින් කරලා දාන්න. ගන්ධ දේ තියාගෙන ඉන්න එපා. විසික් කරලා දාන්න. ජීවිතේ සිදුනා වූ ලැජ්ජා සහිත කැත ගන්ධ ගාන දේම කතා කරන ඔළුවේ තියාගෙන ඉන්න එපා. ඒක අයින් කරලා දාන්න. ඒක අයින් කරලා දාන්න. ඒක අයින් කරලා දාන්න. මගේ කාමරේ සතියක් විතර මම කන්නඩිය ගාව යන මොහොතේ පොඩි ගඳක් එනවා. සතියක් වගේ ගඳක් ආවා. මම එතන හැමතැනම බැලුවා, මොයි මේ ගඳ? එතන ටයිල් ක්ලීනර් තිබුණා, ඒක වෙන්න ඕනේ. ඒක අත්හැරලා දැම්මා. ආත්‍රි නිදාගන්න අමාරු පොඩි ගඳක් එනවා. මේ வீட்ல ரூம்ல ஒரு நாற்றம். கண்ணாடி கிட்ட போய் முகத்தை பார்க்க வேணாது ஒரு நாற்றம். இது ஏன் இந்த இடத்துக்கு வந்த நாற்றம்? டைல் கிளீனர் இருந்துச்சு, அதுவா இருக்கலாம், பழசாயிட்டோ. விட்டுட்டேன். ராத்திரி நிம்மதியா தூங்க முடியல, நாத்தம். ඈට හොඳට නිදාගන්න බෑ ගඳයි. මම හිතුවා මේක අද මම බලන්න ඕනේ. මේක நான் நினைச்சேன் මේක අද பார்க்கணும். බලන වෙලාවේ මාස 2-3කට කලින් අපේ ගෙදර ක්ලීන් කරන්න ආපය තෙත රෙද්දක් ඔක්කොම ක්ලීන් කළා, කුණු රෙද්දක් තෙතමනත් එක්ක ඒ லாட்சியத்துல දාලා. எங்க வீட்டை க்ளீன் பண்ண வந்தவங்க
ஈரமான துணியை அதான் இப்பயும் ஈரமாக தான் இருந்துச்சு. ட்ராய்க்குள்ளே போட்டிருந்தாங்க. ட்ராயை திறந்து பார்த்து அது உள்ள இருந்துச்சு. அது உள்ள இருந்துச்சு. அவன் ட்ராயை கேட்கல பண்ணவே கேத்துள்ள තිබුණා. ඔක්කොම එළියට ගත්තා. මම එළියට විසි කළා දැම්මා. එළිය வீசி போட்டேன். இன்னைக்கு ராத்திரி நான் நிம்மதியாக தூங்க முடியும். அந்த ராத்திரி மண் நிதாசே நிதான පුළුවන්. என் வீட்டுக்குள்ளே என் ரூமுக்குள்ளே உங்க நாத்தம் என்ன நிம்மதியாக தூங்க விடல. அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்களே உங்களோட நாத்தத்தை வச்சு கொண்டு அதே பேசிக்கொண்டிருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள அதே பேசுறீங்க. வீடு நாகுது. தேவையில்லாதது பேசாதீங்க. ඔබගේ ගෙදර ඇතුළ ඔබගේ මනස තිත්තකමක් ගඳ ගන්න දේම කතා කරන නිසා ගඳයි. ඒක එළියට දාන්න. නිදාසේ දාන්න පුළුවන්. නිදාසේ දාන්න පුළුවන්. ඒකගේ මගේ කාමරේට කවුද ඇවිල්ලා ඒ කන්නඩි ගාව ගියත් ඒගොල්ලන්ට එතන ඉන්න බැරුවේ. யாராவது என் வீட்டுக்கு வந்து கண்ணாடி கிட்ட போனால் அவங்களுக்கு ஏன் இருக்க முடியாது. இது என்ன இப்படி ஒரு மணக்குது? ஐ மேம் கந்த காணிக்கலை கூட தீதாய். உன்கிட்ட வந்தா எல்லாரும் உன்னை வெறுப்பாங்க. ඔබ ළඟ ආවද ඔක්කොම ඔබ එපා කරයි. ඇයි ඔබ ප්‍රශ්නෙකින් නිසා? நீ பிரச்சனைல இருக்க. நீ அழகா இல்ல. நீ வாசமா இல்ல. அந்த வாசம் இல்ல பிரச்சனை காரணம் ஒரு கசப்பு, ஒரு கோபம், வைராக்கியம். உங்களுக்கு ஒத்தனை பிடிக்காட்டி அவங்களை விட்டுருங்க. அவங்கள பத்திய கசப்பை வச்சு கொள்ளாதீங்க. ඔබට කෙනෙක් කැමති නැත වත්තල දාන්න. අයින් වෙලා ඉන්න. ඔළුවෙන් අයින් කරන්න. ඇත්තක වෛරයක් තිත්තකම තියන්න එපා. යේසුස් වහන්සේව කසපාරේ ගැව්වා. එන්න ගැසුවා. උන්වහන්සේ සමාව දුන්නා. අයින් කළා දැම්මා. උන්වහන්සේ මලුවගෙන හිටලා ගිහලා උන්ට කතා කරන්න ගියේ නෑ. නමුත් උන්ට තිත්තකමක් නෑ. උන්වහන්සේ එනගාප්ප ඇගෙන කතා කළෙත් නෑ. උන්වහන්සේ මරප ඇගෙන කතා කළේ නෑ. පිලාතුස් ගැන කතා කළේ නෑ. கடவுள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உள்ளுக்கு ஆபரேஷன் செய்யவே உங்களா திவ்யன் மாஸ் அது ඔබගේ ජීවිතයේ ඉන ஆபரேஷனாக கண்ட කැමති. ஏசுவை தெளிந்து என்னை இவன் அடிச்சான் இப்படி செஞ்சான் ஒன்னும் பேசல. என்னை அழிச்ச என்னை காட்டி கொடுத்த யூதாசுக்கு பாத்தீங்களான்னு கேட்கல. என்னை விட்டு போனான் பாத்தீங்களான்னு சொல்லல. அவங்க அதை பத்தி பேசல. சிலுவையில் ஆணி அடிச்ச பொழுது இவங்களை மண்ணின்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்களோட எலும்புன போயிட்டு எலும்பு உயிர்த்தெழுந்த பின்பு அவங்களோட போய் பேசல. விட்டுட்டார். உனக்கு தேவையில்லாத விட்டுரு. அவனை பத்தியே பேசிக்கொண்டு இருக்காது. அவளை பத்தியே பேசிக்கொண்டு இருக்காது. விட்டுரு. உன் பொக்கெட்டுக்குள்ள குப்பையை வச்சு கொண்டு இருக்காது. நாகுது. உபகே பொக்கெட்டுக்கே குன்னு தியாகண்டிப்பா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கானா, இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டானே அவனே சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க அவனால மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு. அங்கதான் மிஸ்டேக் இருக்கு. அவனை கொடுத்தது கடவுள். அவனை மறந்துருங்க. அவனை மாதிரி 10 பேர் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். அவனை மாதிரி 10 பேர் ஆண்டவர் கொடுக்க முடியும். ඔබ සමහර වෙලාවට එක්කෙනෙක්ගෙන තිත්ත කමෙන් ඉන්නා. යතක කෝපෙන් ඉන්න. අයි යාත්තික මම අල්ලගෙන ඉන්නේ. එයාට ඕනේ වෙලා තියෙනවා. එයා තමයි ඔබට උදව් කළේ. අත්තල දාන්න. ඒ උදව් කරන්න ඔබට දුන්නේ උන්වහන්සේ. උන්වහන්සේට පුළුවන් ඔහු වගේ 10 දෙනෙක් වෙදෙන්න. நான் பேசி கொண்டிருக்க நேரத்துல யார் யாரோ உங்க முகத்து முன்னுக்கு வந்து போறாங்க. அதுதான் ஆவியான் உனக்கு வெளிப்படுத்துறது. அவங்கள பிளஸ் பண்ண உன் மனசாக சொல்லு, ஆண்டவனை மன்னியும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லு. நீ நல்லா இருப்பாய். මා කතා කරන මොහොතේ සමහර අයගේ මූණවල ඔබගේ ඉස්සරහට ඔබගේ මූණ ඉස්සරහ ඇවිල්ලා යනවා. ඒ විනාශ ආත්ම වාස්තම් පෙන්නන්නේ. ඒ තිත් එක මත්තල දාන්න.
ඔබ කියන ස්වාමී මට සමා වෙන්න. මම ඔවුන්ව ආශිර්වාද කරා. ඔවුන් ජීවිත ජීවත් වෙච්චදේ. ஆண்டவர் சில காரியத்தை பயன்படுத்தப்பா. ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த சூழ்நிலை தான் என்னை டேடியோட சர்ச்சில் என்னை தூக்கி வெளியே போட்டுச்சு. அந்த வெளியே போட்ட காரியத்தை கர்த்தர் பயன்படுத்தி இன்றைக்கு அதை பெரிய ஒரு சர்ச்சாய் மாற்றிருக்கா. අවස්ථාව කාවය අවස්ථාව මම ඩැඩිගේ චර්ච් එක උස්සලා එළියට දැම්මා. 2021 නොවැම්බර් 5 වෙනිදා මට අමතක වෙන්න බැරි දවසක්. ඒ දවස තමයි අලුත් චර්ච් එක අපි වුණ දවස. கடவுளுக்கு ஒன்னு ஆசீர்வதிக்க ஒரு ஆள் இல்லை, 10 பேரை தர முடியும். இவ்வளவு தூரம் உன்னை வழி நடத்தி வந்தது ஆண்டவர் தான். இவ்வளவு தூரம் உன்னை வழி நடத்தி வந்த ஆண்டவர் தான். இதுக்கு மேலே உன்னை வழி நடத்த போவது அவர் தான். මෙච්චර දුර ඔබ මග පෙන්ලා ගෙනාවේ ස්වාමින් වහන්සේ. මීට පස්සෙත් ඔබ මග පෙන්වන්නට යන වහන්සේ. අත්පුතමායි බලනතවා. வேதத்திற்கு வசனக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி தேவ கிருபை இழந்து விடாதபடி பார்த்துக்கொள். தேவ கிருபை என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு கிருபை போதும் உன் பரம்பரைக்கு. யாதொரு கசப்பின் வேர், கசப்பு தான், ஆனா அது வேர். வேர் வெளியில விளங்காது. வெளியில விளங்காத ஒரு கசப்பு உனக்கிட்ட வச்சிருக்கா. அது தேவ கிருபையை நிப்பாட்டும். තිත්තකමේ මුලක් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ කරුණාව අයිමි වෙන්නේ නැති ලෙස වග බලා ගන්න. එමයි බයිබලයේ තියෙන්නේ. දේව කරුණාව කියන්නේ ඔබගේ එක කරුණාවක් ඇදී ඔබගේ පහන් බවට. හැබැයි තිත්තකම මුල කියන්නේ ඇස් වලට පේන්නේ නැති තිත්තකමක් තියෙනවා නම් ඔබ දේව ආශිර්වාදයක්. நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த கசப்பை விட்டுட்டு யார் மூலம் பிரச்சனை வந்துச்சோ அது பிரச்சனை. கர்த்தர் சிலரை பயன்படுத்துவவங்களுக்காக அந்த பிரச்சனையை கர்த்தர் உங்களோட உயர்வுக்கு பயன்படுத்துவா. இப்ப நீங்க என்ன பிரச்சனை வந்திருக்கீங்களோ, எந்த வியாதியில் வந்தீங்களோ, நீங்க சாட்சி அனுப்பிங்க. ඔබ අද මොන ප්‍රශ්නයෙන් මොන කරදරයක් ඇවිල්ලා තියෙනවද? ඔබ සාක්ෂි ලෙසනේ. මනම් සොඳු போகாத. வேதனையை தனிமையாகி தாங்கிக் கொண்டிருக்காய். හැබැයි දෙවියන් தேவனோடு இருக்கா. வேதனாவை தனி உசுலகனை சென்னே දෙවියන් සුබ සමගන්න. ஓஷகரபாயா. நான் உங்க எல்லாருக்கும் சொன்ன கடைசியாக, உங்க வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் மாற்றுவா. ඔබගේ ජීවිතේ නැස ලස්සනට ආදාය. අම්බங்க. ஆனா வீட்டுல நாத்தாக கூடாது. හැබැයි ගෙදර ගඳ තියෙන එකයි. ගෙදර ලස්සන பிரியாணி சுவந்தத்துக்கு ඇදුවත් ගෙදර ගඳක්. எவ்வளவுதான் அழகா பிரியாணி செஞ்சாலும் அங்க வீட்டுல நாத்தம். அந்த கசப்பை எடுத்து போட ஏத்தித்தக்க மயங்கிறதான ඔබේ ජීවිතේ මාධ්‍යයක් දෙනසකයි. இவன் பெரிய காத்து செய்வா. ஆவியான இந்த இடத்துல சிலரோடு பேசிக்கொண்டிருக்கா. நீங்களே மனம் திரும்பி நீங்களும் உங்களை செயல்படுத்துங்க. ஆத்மா சமாகத்தை கத்தாகணும். ஒவ்வொரு பஸ்ல உபக்கு ஜெயித்தாக யசன்னா. ஆமென். இயேசுஸ்கே நாமே. கடவுள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது சொல்லி அனுப்ப சொன்னார். என்னை சொல்லி அனுப்பினா உங்க நிறைய பேர் வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் மாற்றுவா. இன்றைக்கு இருப்பாங்க உங்க லைஃப் ரொம்ப அழகா ஸ்மூத்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். අද දෙවෙනස් ඔයගලන් ජීවිත ලස්සනයි. අද න ඔබගේ බලන්න ඔබගේ ජීවිත ලස්සනයි. ආண்டවරසේ මොලිකදින චෙබිකපයි. සදාතනේ ඔබ සුවකරන උතනත්තා. මේ ස්ථානයේ සිටනව සෑම දෙනාම සුවකල වෙනවා. ඉසේ ඉඳලා යටි පතුල දක්වා සුවය ලැබේවා. රෝගවලි වත්වෙන්ටම අනකරන
කිසි කෙනෙක් මෙතනින් ලෙඩෙන් සිටින්නකයි හැමකෙනා சுவை ලබාගන්න எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக வியாதிகள் மறைவதாக நோய்கள் விலகுவதாக යක්ෂ පන්දන ඌනියම් කොටිවින්න ගුරුකම් කට්ටඩි බලවේගවල් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉවත්යන් சாப்பே இவாத்தியம் சாபங்கள் நீங்கட்டும் மந்திரங்கள் பிசாசின் வல்லமைகள் நீங்குவதாக நய பிரசவல் இவாத்வி ආර්ථික ආශිර්වාද ලැබේවා මේ මාසේ ස්වාමිනී හැම කෙනාගේ ණයවල් ඉවත් වී ඔවුන් ආශිර්වාදයට ඉහළට යන්නට මාද ආශිර්වාද කරනවා இந்த இடத்துல எல்லாருடைய கடன்களும் நீங்கி இவள் ஆசீர்வாதத்தை நோக்கி மேல் நோக்கி செல்வார்களாக ආර්ථික ආශිර්වාදය විවාහ ජීවිතයට ආශිර්වාදය දරු පලට ආශිර්වාදය නිවසක් ලබා ගන්නට ආශිර්වාදයක් ලැබේවා திருமண ஆசீர்வாதங்கள் குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதம் வீட்டின் ஆசீர்வாதங்கள் பெறுவார்களாக பவுல் வலத்தில் பாஸ்டவால் இவாத்தேவா குடும்ப பிரச்சனை நீங்கட்டும் ජීවිතේ මොන වේදනාවෙන් ඉන්නවද මොන දේ බලාපොරොත්තු වෙසින්නවද ඒ බලාපොරොත්තු වල ඉෂ්ට වේවා வாழ்க்கையில எதை எதிர்பார்க்காங்களோ வாழ்க்கையில எந்த காரியம் நடக்கும் நினைக்கிறாங்களோ அந்த காரியங்கள் நடப்பதாக அந்த எல்லா ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதப்பட்டு मैं आप एमके आशीर्वादिन आशोला पागंट आशीर्वाद यीशुस पांसगे पालवद नामे मे मोदिस्ट मेगे जीवित लස්සන වෙන්න පිණිස ආශිර්වාද කරනවා. என்னுடைய வாழ்க்கைகள் அழகாய் மாறட்டும் இந்த நேரம் முதல். இந்த நேரம் முதல் உங்கள் வாழ்க்கை அழகாய் மாறுவதாக. இந்த நேரம் முதல் உங்கள் வாழ்க்கை உயர்வாய் செல்வதாக. මේ මොහොතේ සිට මේ ඔබගේ ජීවිතය උසස් වේවා. ආශිර්වාද වේවා. යේසුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන්. ஆமென். அப்ப தேவ சுவாதி வாசலபா நம் கைகளுக்கு தேவன் ஆசீர்வாதம் பெற்றுள்ளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் Pjodivin mansige premie putu Yesu Kristus kauna sudaatmase ke sabaikam sa divyashu obasam denasa adat sadagal obasam ka tawateba sabaw sabte amen